ஜெர்மன் கம்சரி காமாட்சியம்மன் கோயில் இன்றைக்கு தீர்த்த உற்சவம், இறுதி நாள் இன்றைக்கு தீர்த்த உற்சவம். அந்த இதுக்கு வந்திருக்கணும், உள்ளே போய் பார்ப்போம். புதுசாக நடக்கு, இன்னும் தீர்த்தம் தொடங்க இல்லை. சுவாமி வெளியில் வந்து அப்படி அங்கால இது இருக்குது, தீர்த்த கேணி இருக்குது, அங்கே தான் போய் தீர்த்தத்துக்கு போகும். இப்போ இன்னும் தீர்த்தத்துக்கு போகலை, இப்போ குடிக்காமல் பூசை நடக்குது. அப்படி அதால் வந்து தீர்த்தத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இதால் தான் போகும், இதால் போய் அப்படி அங்கால இருக்குது. நான் அங்கால தீர்த்தம் நடக்கிற இடத்த காட்டுறேன். தீர்த்தம் நடக்கிற இடத்தால தான் இங்கே வேறு. உடனே கேள்வி, ஏன் அப்படி செய்யக்கூடாது, இந்த உடுப்போடு வராதீங்கள் கோயிலுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் வந்தால் கடவுள் ஏற்க மாட்டாரா? யார் சொன்னது? கடவுள் பிறந்த மேனியோடு தான் ஏற்பார். அது வேறு சொல்லுவாங்க. பிறந்த மேனியோடு தான் வந்தோம், பிறந்த மேனியோடு தான் போகின்றோம். அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு நடைமுறை, உலகத்தினுடைய ஆச்சாரங்கள், கலாச்சாரங்கள், மற்றது பண்பு, இவைகள் எல்லாம் இருக்கின்றன அல்லவா? அதை கடைபிடிக்க வேண்டும் நடைமுறையிலே. அப்போ அதை விட்டு போட்டு கேள்விகளுக்கு பதில் இல்லை என்று நினைக்காதீர்கள். இந்து மதத்திலே கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் இருக்கின்றது. ஆக நீங்கள் புரிந்து கொள்கிற தன்மை இருக்க வேண்டும். முதல்ல கேள்வி நாங்கள் கேட்போம், நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் நாங்கள் அதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ட்டா நீ கேள்வி கேட்கவும் தேவையில்லை, நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆக மிகவும் சிறந்த ஒரு மதம் அடியவர்களே, அதை நீங்கள் சிரமப்பட்டு விடாதீர்கள். நேற்று ஒரு யூடியூப் பார்த்து அந்த அன்னதானம் கொடுக்குற இடத்துல சாப்பாடு வந்து ஒரு பிஸ்னஸாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒருவர் கொடுத்திருந்தார். அது மிக தப்பு. அவர்கள் அதுக்கு காட்டியிருக்கின்ற கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஆலயம் நல்லது, எந்தவித குறையும் இல்லை, நல்ல சாநித்தியம் கொண்டது, நல்ல கட்டுப்பாட்டோடு நடக்கின்றது, அதையும் சொல்லி இருக்கின்றார். ஆனால் சாப்பாடு கொடுப்பவர்களை இன்சல்ட் பண்ணுவது என்பது ஒரு மகா பாவம். அவர்கள் 2 நாளைக்கு முதலே வந்திருந்து எவ்வளவு சிரமப்பட்டு அதை போட்டு செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் வாங்குகின்ற மக்கள் ஒழுங்கு இல்லை என்றால் அதுக்கு அவர்கள் என்ன செய்ய முடியும், அல்லது நாங்கள் தான் என்ன செய்ய முடியும்? வாங்குகின்றவர்கள் தான், அதை பெறுபவர்கள் தான் கொஞ்சம் புரிந்து நடக்க வேண்டும். ஆகவே அடியவர்களே, இப்படியான பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் நடக்க வேண்டும், உங்களுடைய மத கோட்பாடுகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு, மேலும் இது பற்றிய விவரங்கள் வேண்டுமானால் என்னோடு தனியாக பேசிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விவரம் தர காத்திருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த தீர்த்தவாரி பூஜையை ஆரம்பிக்கின்றேன். இப்பொழுது அம்பாள் இங்கே வந்திருக்கின்றால், கிழக்கு நோக்கி இருக்கின்றால். இந்த தீர்த்தக்கணியை ஒரு ஜெர்மன் கம்பெனியில் தான் கட்டி சௌபாக்கியசித்தர்த்தம் ஆதித்யானாம் நவானாம் கிருகானாம் பலசித்தர்த்தம் மானவ மாணவீகானாம் கல்வி நிர்வாகனார்த்தம் சுமங்கலீனாம் தீர்க்கசுமங்கலே பவசித்தர்த்தம் கன்னிகானாம் வசதகாலேன வரதட்சணாதபி கர்மாங்கல்ய தானகசித்தர்த்தம் உத்தியோகர்த்தனானாம் பரியுன்னத பதவி பிராப்தம் ஸ்யாஹா தேவதேவ தேவோத்தம் ஸ்யாஹா தேவதேவியா அகிலாண்டகோடி ब्रह्मांडनादिकेशं वर्णमाच्यंबिका देवी नमस्कृतवागदात्मदेवाच्यंबिका देवी नादेश्य विश्वावसवर्धन महोत्सव दोर्वदिदं दोर्वयं वयं दोर्वामत्तं देवानामसे षट्टिदमं वप्रिदमं जुष्टतमं मन्यतमं देवहोदम् अविर्धानं दृगं स्वमाक्वामित्रसत्त्वाचक्षुषा प्रेक्षेमाभिर्मादं विक्ता मात्वा किगंशं धूमाग्रावयामि उद्दीप्य स्वजातवेदो भग्नं हृदिं मम वसोकं च जीवनं च दिशो दिशा मानो किं श्रीजातवेदो कामस्वं पुरुषं जगदपि प्रतिज्ञाय श्रियामा परिपादया प्रत्यक्षदीपं दर्शयामि गन्धमोदकदारिणे वल्लभप्राणकान्ताय श्रीगणेशाय मङ्गलो महागणपतिमूर्ति नमः नित्यमङ्गलप्राप्त्यर्थं दिव्यपरिमलकर्पूरनीराजनदीपं दर्शयामि योपामायतनं वेद आयतनवान् भवति महागणपतिमूर्ते नमः वेदोक्तमन्त्रपुष्पं समस्तपारिजातपुष्पं समर्पयामि सर्वकल्याणमूर्त्यो वरसकमलहस्तो मोषितो मोदकेन अरुणकुसुममालां व्यानलम्भोदरं तं मम कृते निवासं श्रीगणेशो नमामि गंगायै नमः மிகவும் புனிதமான சோஸ்திரம். அது எத்தனை முறை உங்களுக்கு சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. இது நாரத மகர்ஷி இயற்றியது.
யாரோ குளிக்காம வந்திருக்கீங்க போல இருக்கு. கடைசியில் என்ன நாரதீயம் இதி சோஸ்திரம் நதி சோஸ்திராணி ஜீவகம் மிகவும் உயிர்ந்ததான். அதை பிரதாக்காலே படே நித்தியம் ஸ்நானகாலே விசேஷதம் குடிக்கிற பொழுது சொன்னா அதி விசேஷமா. என்ன விசேஷம் என்றால் கோடி ஜென்ம கிருதம் பாவம் விஷ்ணு சாஜுபியம் அனுஜா அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் என்னென்ன நதி இருக்கின்றதை சொல்லுகின்றார். பூர்வே கங்கா படே நித்தியம் தட்சிணே ஜமுனை ததா பச்சமே நர்மதா நித்தியம் உத்தரே சரஜுதா ஆக்னேயாம் அப்படின்னு சொல்லி அந்த நதிகள் எல்லாத்தையும் சொல்லி நடுவில் வந்து மத்தியே காவேரி காப்ரோக்தம் ஸ்நானம் இத்தியாதி ஆசனே என்று சொல்ற போது உங்களுக்கு எல்லாம் காவியில குடிக்க பலனாக கூட்டல் மழை வந்து கொடுத்ததால உங்களுக்கு எல்லாம் காவியில குடிச்சிருக்கு. அப்ப எல்லா காவியும் சொல்லல திரும்ப நார்த சொல்லி இருக்கிறார். गायत्री कालाग्नि कालाय कालाग्नि रुद्राय नीलकण्ठाय मृत्युं गजाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः। ॐ प्रियन्बगं गजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिकवन्दनान् मृत्योपरक्षीयमाप्रदादिगे। ॐ आवासाल नमस्तलान्दवन ब्रह्म वदण्डास्ता प्रियक्का उत्तराकमाला प्रतिभा साम्प्रभामूर्ति मेरा जागे देख्यत सुप्तगे दभवतं विप्रो भूदेवी लस्य रूपेण संविदा नमस्ते 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 नमो नमः। या देवी सर्वभूदेवी लस्य रूपेण संविदा नमस्ते 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 नमो नमः। या देवी सर्वभूदेवी मातृरूपेण संविदा नमस्ते 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 नमो नमः। पुत्रपौत्रधनन्दान्यङ्गस्वादिकवेरदम् प्रजानां भवति मादा आयस्मन्दङ्गरोद मे धनं अग्निर्धनं वायुर्धनं सूर्य धनस्वगा धनम् इन्द्रो बृहस्पतिर्वरुणं धनमस्तुते वैनदेयः सोमं विवद विकृतगा सोमन्दनस्य सोमिनो मह्यं ददातु सोमिनगा न क्रोजो न जमार्जर्यन् न लोभो वा शुभामितिगे भवन्ति कृतपुण्यानां भक्तानां श्रीसुवधिगरिवल्लभीमनोऽग्नि त्रिभुवनहरिप्रतीकमख्यं विष्णुपत्नीं समादेवीं माधवीं माधवप्रियां लक्ष्मीं व्रजगीं देवीं नमामि सुतवल्लभां महालक्ष्मीय विद्महे विष्णुपत्नी च धीमहि धीरोदगा विचिन्त्या मोदकसहस्रेण यजति समान्तिकफलमवाप्नोति यत्सात्मिर्समिद्भिर्यजति सर्वोपदे भवति सूर्यग्रहे महालक्ष्या कर्णे विश्रुणयाम देवाः भद्रम्बस्ये माक्षभिर्यजन्ताः श्रीरङ्गैः दत्तवागं दत्तनोभिः विषेम देवगिनं यदायुः पुत्रिण इन्द्रो वृद्रस्नवाः प्रियः पूजा सत्योजातं प्रपद्यामि सत्योजाताय वै नमो नमः। अवे भवेना
நதாரோ நமாத நபுத்ரோ நபுஸ்ரீ நபுத்தியோ நபத்தா. அதாவது கணவனும் எப்பொழுதும் உறுதியாக இருக்க முடியாது. அதே மாதிரி புத்திரன் புத்திரியும் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அது நிதர்சனமான உண்மையாக இப்போ இருக்குது. எந்த புத்திரனும் புத்திரியும் கடைசி வரைக்கும் அப்பாவை காப்பாற்று பண்ணுறது, அம்மாவை காப்பாற்று பண்ணுறது இப்போ குறைஞ்சி போச்சு. ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. நாளடைவில் குறைஞ்சி போயிடணும்னு பயமாக இருக்குது. எனக்கு விட படித்தவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி படிப்பு திமிருக்கு அதை விட பெரியதுன்னு வேறு யாருக்கும் இல்லை. அதை விட எந்த ஒரு திமிர் நமக்கு இருக்குது. அழகு, நான் அழகானவள், நான் அழகானவள், நான் எனக்கு இந்த ஜடை போட்டால் நல்லா இருக்கும், அந்த அட்டியல் போட்டால் நல்லா இருக்கும், பார்த்தியா நான் போட்டுக்க அந்த அட்டியல் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் சுரண்டி கட்டி காட்டுறது, இந்த நஜானோ நபித்தியா நபித்தரும் அமைவன், இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்போ எதுவுமே துணையும் வராது. அப்போ எது துணை சொல்லி வருவா? கிம் 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 என்றால் இது என்றால் அப்போ தீர்த்த திருவிழா, இது தீர்த்த திருவிழா, நம்ம காமாட்சி அம்மனுக்கு தீர்த்த திருவிழா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி. கோயிலில் இருக்கிற தீர்த்த கிணறு தண்ணி நிற்குது. தீர்த்த கிணத்துல தீர்த்த கிணத்துக்கு தண்ணி நிற்குது. எங்களை உடுப்பு துவைக்கிற மிஷின், நாட்டில் உடுப்பு துவைக்கிற மிஷின் இங்கே வடிவுக்கு கட்டிக்கிறேன். சுவாமி தீர்த்தம் ஆடி போட்டு நீ வெளிக்கிட போது கோயிலுக்கு ஆலயத்துக்கு வெளிக்கிட போது நிற்குது சுவாமி. சுவாமியை நீ வெளிக்கிட போது கோயிலுக்கு. வணக்கம் வணக்கம். இங்கே இடம் நிற்கிறேன். இது என்ன கோயில்? இது என்ன கோயில்? இது என்ன கோயில்? ஆஞ்சநேயர். ஓகே, இது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் கோயில் இது. இங்கே சாப்பாடு கடலை ஒடுக்கணும் சாப்பிட்றாங்க. இந்தியாவில் இது பெருமாள் சிலை ஒன்று இருக்குது. கோயிலை நீ அங்கே தீர்த்தா மாடி போட்டு சுவாமி நீ அங்கே போகுது. அப்படி அப்போ அங்கே தான் வெளிக்கிறது சுவாமி. சுவாமி தீர்த்தா மாடி போட்டு வந்தோன்று இருக்குது. ஆலயத்துக்கு வந்தோன்று இருக்குது கோயில். சுவாமி வணக்கம். வணக்கம். சுவாமியோட கோவில் நாங்கள் கோதாவரியாகி குமரியாகி புலித்தோல்லுடை குழகனாகி Oh
காத்தடிக்கு நல்ல காத்து. ಸ್ವಾಮಿ ತೀರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಉಳ್ಳುಕು ಹೋದಾಗ வெளியில் மழை பெய்யுது. இதுவும் ஒரு இதுதான் அம்மൻ്റെ அருள். நாங்கள் உண்மையிலே வெளியில் தீர்த்தம் ஆடிக்கொண்டு உள்ள சுவாமி வேற மணக்கு. வணக்கம் வணக்கம். தீர்த்தோற்சவம் பின்னேரம் தீர்த்தம் கொடியிறக்கம் தீர்த்தம் முடிஞ்ச கொடியிறக்கம்
கடைகள் எல்லாம் கலட்டினேன். நேற்று போட்ட கடைகள் எல்லாம் இன்றைக்கு கலட்டி கொண்டே இருக்கணும். இங்கே எல்லாம் கடைகள் எல்லாம் கொஞ்சம் 1-2 கடைகள் தான் இருக்குது. கூடுதலாக மிச்சம் எல்லா கடையும் கலட்டியாச்சு. சரி, ஓகே, பாய். ஜல சாப்பாடு கொடுக்கணும். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவோட சந்திக்கின்றேன். ஓகே, பாய் பாய். என்றும் உங்கள் ஜெஃப்நாத் தமிழன். ஓகே, பாய். ஓகே, ஓகே.